எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிவிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. டெலிட் பண்ணுறதுக்கே மனசு இல்லாமல் டெலிட் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. கமெண்ட்ஸ் போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப சாரிங்க. ஏன்னா 2 தடவை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரிப்பீட் மோடில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. காலையில் தான் தெரிய வந்தது. ஸோ ரொம்ப சாரிங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த வீடியோக்கு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணவங்க அதை நான் டெலிட் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் அதில் கமெண்ட் போடணுன்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க, ரிப்ளை பண்ணுறேங்க. நேற்று இந்த வீடியோ கடைசியில் சூட்டிப்பாக மாவெல்லாம் எடுத்து வச்சுருப்பேங்க. ஆனால் இந்த ஃபோனில் அலாம் வைக்கணுங்கிறத மறந்துட்டு தூங்கிட்டேங்க. ஸோ காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலை. ஸோ ஸ்கூல் லஞ்ச் தான் லயா குட்டி சாப்பிட்டாங்க. தீரன் குட்டி ஸ்கூல் லீவ் தாங்க, வீட்டில் தான் இருந்தார். ஸோ மதியத்துக்கு தான் என்னென்ன செஞ்சேன்னு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது. எனக்கு ஏதோ இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் மெனு சாப்பிட்ணுன்ட்டு இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. அதனால 2 ரெசிபிஸ் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் பார்த்துட்டு அது நார்த் இந்தியன் ஸ்டைல் மாதிரி இருந்ததா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெசிபீஸில் நான் பயன்படுத்தின இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு தனி ரெசிபீஸாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் கேளுங்க. நான் இன்னொரு நாள் பண்ணுறப்ப தனி வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ என்னென்ன ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன், நாங்கள் நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி தாங்க. லைட்டாக அந்த மசாலா சப்பாத்தி ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக் ஆலு சப்ஜி தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கொஞ்சமாக தக்காளி சேர்ந்து அந்த புளிப்போட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு குட்டி மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேங்க. உருளைக்கிழங்க கொஞ்ச நேரம் கவனிக்காம விட்டு லைட்டாக குழஞ்சிருச்சு. அந்த கியூபாக கட் பண்ணி போட்டோம் இல்லைங்க, அந்த ஷேப்லேயே கடைசி வரைக்கும் இருந்திருந்தா பார்க்க இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு டேஸ்ட் தானே முக்கியங்க. அப்படி சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதான். தீரன் குட்டிக்கோ சப்பாத்தி கொடுக்க முடியாது இல்லைங்க. ஆனாலும் அவருக்கும் இந்த வெந்தயக்கீரை போய் சேரணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பச்சை பயிர் வேக வச்சிருந்தேன் இல்லைங்க, அதுக்கு தாளிச்சு கொட்டுறப்போ கொஞ்சம் வெந்தயக்கீரையும் சேர்த்து வணக்கி கொட்டி நல்லா கடைஞ்சி வச்சாச்சுங்க. இந்த சப்பாத்திக்கு நான் இன்னைக்கு நெய் தான் பயன்படுத்தியிருந்தேன். உங்களுக்கு வேணா நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாங்க. இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி மட்டும் நீங்கள் தேய்க்கிறப்ப இந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கிறப்பங்க அந்த மனமே நம்மளை சாப்பிடணும்னு தூண்டும். அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாமாங்க. வெந்தயக்கீரை சப்பாத்தி, பாலக் ஆலு சப்ஜி, அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு வெந்தயக்கீரை போட்டு கடைஞ்சி வச்சிருந்தேன் இல்லைங்க, அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தயிரும் பெற போட்டு வச்சிருந்தேங்க. நல்லா தெவஞ்சு வந்துருந்துச்சு. ஸோ இந்த தயிர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் மிக்சட் ஹெர்ப்ஸோ இல்லாட்டி நம்ம அந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்க, அதையும் கொஞ்சமாக சேர்த்து இந்த சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். இது தீரன் குட்டிக்காகங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.